Hi students, in the previous videos we studied about asexual reproduction. In this video we are going to learn about sexual reproduction. Sexual reproduction is a mode of reproduction in which there will be fusion of male and the female gametes to produce the diploid zygote. The diploid zygote will be developing into the young individual. Sexual reproduction leads to genetic variation. Sexual reproductionல பார்த்தோம் அப்படின்னா மேல் ஃபீமேல் ரெண்டு கேமெட்டும் யுனைட் ஆகி ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டிப்ளாய்ட் ஜைகோட்டில் இருந்து ஒரு யங் இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வில் பி டேக்கிங் பிளேஸ். ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து இன்னொரு இண்டிவிஜுவல்கிட்டேருந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் syngamy and another is conjugation. Syngamy is the fusion of two haploid gametes to produce the diploid zygote, whereas in conjugation there will be temporary union of the two parent individuals and then they will be exchanging certain amount of genetic material, that is the DNA. The different kinds of syngamy are autogamy, exogamy, hologamy, pedogamy, merogamy, isogamy and anisogamy. We are going to learn about this in this video. In sexual reproduction, there is fusion of the male and the female gametes. These gametes will be haploid and they will unite to form the diploid zygote. This diploid zygote will develop into a new organism. Sexual reproduction என்ன நடக்கும் அப்படின்னா பேரண்ட்ஸ் டிப்ளாய்டாக இருப்பாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கேமெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹேப்ளாய்டாக இருக்கும். ஃபீமேல் பேரண்ட்டோட ஃபீமேல் கேமெட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஹேப்ளாய்டாக இருக்கும். மேல் பேரண்ட்டோட கேமெட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஹேப்ளாய்டாக இருக்கும். இந்த ரெண்டு ஹேப்ளாய்டு கேமெட்ஸும் ஃபியூஸ் பண்ணி ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட் டெவலப் பண்ணுவாங்க. இந்த டிப்ளாய்ட் ஜைகோட்டில் இருந்து ஒரு யங் இண்டிவிஜுவல் டெவலப் ஆகி வரும். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ ஆர்கானிசம் ஜெனட்டிக் வேரியேஷனோட ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு பேரண்ட்கிட்டேருந்து சில கேரக்டர்ஸ் இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு பேரண்ட்கிட்டேருந்து சில கேரக்டர்ஸ் இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் யுனைட் ஆகி அவங்க ஒரு புது மாதிரியான ஜீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனை உருவாக்குவாங்க. இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் உள்ள இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஜெனட்டிக் வேரியேஷன் வில் பி ஃபவுண்ட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். The types of sexual reproduction in animals are syngamy and conjugation. சின்காமியை நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். சின்காமியில் என்ன நடக்கும் அப்படின்னா டூ ஹேப்ளாய்ட் கேமெட்ஸ் வில் பி ஃபியூசிங் டு ஃபார்ம் எ டிப்ளாய்ட் ஜைகோட். ஸோ இங்கே ரெண்டு கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது, மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட். அவங்க ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது என்ன நடக்கணும், ரெண்டு ஃபியூஷன் நடக்கணும். மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஷன் நடக்கணும். அப்போது இந்த ஃபியூஷன் பாடியோட இன்டர்னல் ஃபீமேல் பாடியோட இன்டர்னல் உள்ளேயும் நடக்கலாம், இல்லை அவுட் சைட் த ஃபீமேல் ஆர்கானிசம் வாட்டர் மீடியம்லேயும் நடக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் வேர் த ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், ஃபர்டிலைசேஷன் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் த எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் அனதர் இஸ் த இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். If you see in many aquatic organisms and the amphibians, the female will be producing the egg and releasing it in the water. Likewise, the male will be producing the gamete and they will be releasing it in the water. The fusion of the male and the female gamete takes place in the aquatic medium, that is the water. So, இந்த மாதிரி
ஃபீமேல் ஆர்கானிசமோட பாடிக்கு வெளியே ஃபியூஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷனில் என்ன நடக்கும்னா ஃபியூஷன் ஆஃப் த மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட் வந்து ஃபீமேல் ஆர்கானிசமோட பாடிக்குள்ளே நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். Fusion of the male and the female gamete takes place inside the body of the female organism. அப்படி நடக்கிற ஃபர்டிலைசேஷனை நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Now we will learn the different kinds of syngamy or the fertilization. First is autogamy. In autogamy, the male and the female gametes are produced by the same organism and both the gametes will fuse to form a zygote. Male gameteயும் female gameteயும் வந்து same organism இல்லை same cell, அதாவது single cell organism இருந்தால் same cell they will be producing and the fusion of the male and the female gamete takes place and they will be forming a zygote and developing into an individual. Example for autogamy is actinosporium and paramecium. Next, exogamy. The male and the female gametes are produced by different parents and they will be fusing to form a zygote. Exogamy ல என்ன நடக்கும்னா மேல் கேமெட்டையும் ஃபீமேல் கேமெட்டையும் வந்து டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ், அதாவது மேல் கேமெட்டை மேல் பேரண்ட்டும் ஃபீமேல் கேமெட்டை ஃபீமேல் பேரண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கேமெட்ஸும் ஃபியூஸ் பண்ணி ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட்டில் இருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம பை பேரண்டல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிசெக்ஷுவல் அனிமல்ஸ், மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸும், அதே மாதிரி பார்த்தா ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து டயோஷியஸ், மேல் ஃபீமேல் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம டயோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் all unisexual animals they reproduce by exogamy. Next, hologamy. Lower organisms, so சில lower organisms பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்டையர் மெச்சூர் ஆர்கானிசம் வந்து கேமெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கேமெட் மாதிரி பிஹேவ் பண்ணி ஃபியூஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து நம்ம ஹோலோகேமி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சில லோயர் ஆர்கானிசம்ஸில் மெச்சூர் ஆர்கானிசம்ஸ் வந்து கேமெட் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஒரு கேமெட்டாக பிஹேவ் பண்ணி ஃபியூஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹோலோகேமி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் ட்ரைகோநிம்ஃபா. The next type of syngamy is pedogamy. In pedogamy, the parent cell will be reproducing by mitosis. Adult parent cell mitosis மூலமாக டிவைட் ஆன உடனேவே இந்த யங் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. In pedogamy, the adult parent cell will be dividing by mitosis and producing young individuals. The young individuals will start to reproduce immediately. Merogamy. In merogamy, there will be fusion of small sized and morphologically different gametes. Merogamy ல என்ன நடக்கும்னா இந்த கேமெட்ஸ் வந்து சைஸில் சின்னதாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேமெட்ஸாக இருப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம், நம்ம மீரோகேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் ஐசோகேமி. இன் ஐசோகேமி there will be fusion of morphological and physiologically identical gametes. ஐசோகேமியில் என்ன நடக்கும்னா பார்க்குறதுக்கும் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்லேயும் சேமாக இருக்கிற கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி இண்டிவிஜுவல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் anisogamy. இன் anisogamy there will be fusion of dissimilar gametes.
மேல் கேமெட் வேறு மாதிரி இருப்பாங்க, ஃபீமேல் கேமெட் வேறு மாதிரி இருப்பாங்க. இந்த டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து நம்ம ஆன் ஐசோகாமி அப்படின்னு சொல்லுவோம். ஆன் ஐசோகாமி இது எங்கெல்லாம் நடக்கும்னா ஹையர் ஆர்கானிசம்ஸ், ஹையர் இன்வெர்டிபிரேட்ஸ், எல்லா வெர்டிபிரேட்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கேமெட்ஸ், மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே டிஸ்சிமிலராக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஆன் ஐசோகாமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன் ஐசோகாமியை வந்து நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். Sexual reproduction is of two types, syngamy or fertilization and conjugation. We studied about the syngamy and its kinds. Now we are going to study about conjugation. Conjugation we have studied in your lower class itself. Conjugation வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா paramecium, verticilla and bacteria and most of the prokaryotes. Conjugationல என்ன நடக்கும்னா there will be temporary union of the two individuals of the same species. அதாவது சேம் ஸ்பீஷீஸே வந்து ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்க, டெம்பரரியாக யுனைட் ஆவாங்க. ஸோ இந்த யூனியன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேர் வில் பி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. அவங்க வந்து சில அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏவை வந்து ஒரு ஆர்கானிசமில் இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி இந்த கான்ஜுகேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற அந்த டூ இண்டிவிஜுவல்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஜுகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியர் மெட்டீரியலை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க செப்பரேட் ஆகி தனி இண்டிவிஜுவலாக வந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த நியூக்ளியர் மெட்டீரியலை வந்து நம்ம நடக்கும்போது அதை என்ன சொல்கிறோம், conjugation அப்படின்னு சொல்கிறோம். We studied in sexual reproduction the two gametes unite to form a diploid zygote and the young individual will be developing from the zygote. ரெண்டு கேமெட் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஜைகோட்டில் இருந்து தான் ஒரு யங் இண்டிவிஜுவல் டெவலப் ஆகும் அப்படின்னு படித்தோம். ஸோ இந்த யங் இண்டிவிஜுவல் டெவலப் ஆகிறதுல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் சைக்கிளில் வந்து சர்டன் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ எக்கில் இருந்து லார்வா வரலாம், அப்புறம் வந்து பியூப்பா ஸ்டேஜ் வரலாம், கேட்டபில்லர் ஸ்டேஜ், அந்த மாதிரி ஜுவனைல் ஃபேஸ், அந்த மாதிரி சில ஃபேஸஸ் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஆர்கானிசமையும் வந்து நம்ம 3 ஃபேஸாக டிவைட் பண்ணலாம். One is the juvenile phase, next is the reproductive phase and next is the senescent phase. Juvenile phase is also called as the vegetative phase. Juvenile phase நம்ம vegetative phase அப்படின்னு சொல்லுவோம். இந்த phase எப்போன்னா from the birth of the individual to the reproductive maturity. அதாவது ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகிடுச்சு, அந்த யங் இண்டிவிஜுவலில் இருந்து ஒரு கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வர்றது, அதாவது ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டிக்கு வரைக்கும் உள்ள ஸ்டேஜை வந்து நம்ம ஜுவனைல் ஃபேஸ் இல்லை வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜுவனைல் ஃபேஸுக்கு அடுத்தது உள்ளதான் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆர் வி சே இட் அஸ் த மெச்சூரிட்டி ஃபேஸ். இந்த ஃபேஸில் என்ன நடக்கும்னா the organisms will be having the capability of producing the gametes and then they will be having the capability to reproduce. reproductive stage attain பண்ணியிருக்கிற ஃபேஸை வந்து நம்ம reproductive phase இல்லை மெச்சூரிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸில் தான் ஆர்கானிசம்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ரீப்ரொடியூசிங் பண்ணுறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்டைன் சீசனில் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு பர்டிகுலர் சீசனில், அதாவது ஒரு இயரில் சில சம்மர் சீசன், வின்டர் சீசன், அந்த மாதிரி பர்டிகுலர் சீசனில் மட்டும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் frogs, lizards, most of the birds, deers and all that. But some organisms will be breeding throughout their reproductive phase. அவங்க reproductive phaseல வந்து full
ஸ்டேஜ்லையுமே அவங்க ஃபுல் சீசன்லேயுமே அவங்க ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இஸ் த ஹனிபீஸ், பவுல்ட்ரி, ரேபிட் அண்ட் ஆல் தட். Next, senescent phase. So we studied about the juvenile phase, reproductive phase. In reproductive phase we studied about the seasonal breeders and the continuous breeders. So the last final phase is the senescent phase. The senescent phase எப்போ வரும்னா end of the reproductive phase. எப்போ வந்து அவங்களுடைய reproductive கேப்பபிலிட்டி வந்து முடிஞ்சு போகுதோ, அவங்களுடைய பாடி ஃபங்க்ஷனிங் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுதோ, அந்த ஃபேஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா செனசென்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். In today's video we studied about sexual reproduction. Sexual reproduction is of two types, syngamy or fertilization and conjugation. We studied about the different kinds of syngamy, autogamy, exogamy, hologamy, pedogamy, merogamy, isogamy and anisogamy. We studied about the different phases of life cycle, juvenile phase or the vegetative phase, reproductive phase or the maturity phase and the senescent phase. Hope all have understood today's topic. Write home test and post your answers. I am not getting proper response from you children. Respond to the video properly. Read your daily lessons. It is very, very important. Stay home, stay safe. Thank you children.